நேயா அகனை சந்தித்து பேசிய பின் தன் முடிவை சொல்ல விரும்புகிறாள் என்ற செய்தியை கயல் அகனிடம் சொல்லிய பின் அவன் அவளை தன் வீட்டில் வைத்தே சந்திக்க முடிவு செய்து விட்டான். அதை அவன் கயல்விழியிடம் கூற அவள் அதை நேயாவிற்கு தெரிவித்தாள். என்னது, வீட்ல வச்சா? அங்க எதுக்கு? வேற எங்கேயாச்சும் சந்திச்சு பேசலாமே என்று நேயா கூற, ஏன் எங்க அண்ணன் ஏதாவது தப்பா நடந்துப்பாருன்னு பயப்படுறீங்களா நேயா? எங்க அண்ணன் அப்படிப்பட்டவர் கிடையாதுங்க. அவரு பொண்ணுங்க விஷயத்துல பக்கா ஜென்டில்மேன் தெரியுமா என்று கயல் அகனுக்காக பேசவும், ஐயோ அதுக்குல்ல கயல், இன்னும் எதுவுமே முடிவாகாம எதுக்கு வீட்டுக்குன்னு நினைச்சேன். மத்தபடி அகனை நான் தப்பாலாம் நினைக்கல என்று கூறியவள் பின் அகனை அங்கேயே சந்திக்க ஒத்துக்கொண்டாள். அதன்படி அவன் வரச் சொல்லிய நேரத்திற்கு அவள் அவனது வீட்டிற்கு செல்ல, நுழைவு வாயிலின் வெளியே தனது காரை நிறுத்தியவள் அந்த வீட்டை பார்க்க அந்த வீட்டின் பிரம்மாண்டம் அவளை மிரட்டியது. அவர்களின் பூர்வீக வீடு கோடிக்கணக்கில் விற்பனைக்கு போகும் என்றாலும் அது நடுத்தர மக்கள் வசிக்கும் சாதாரண வீடுதான். இந்த அளவு பிரம்மாண்டம் கிடையாது என்பதை மனதில் நினைத்துக் கொண்டாள். ஆனால் அவ்வளவு பெரிய வீட்டிற்கு ஒரு காவலாளி இல்லை. அதனால் நுழைவு வாயிலை திறந்து கொண்டு வந்தவள் வீட்டின் வாசலில் நின்று அழைப்பு மணியை அழுத்த அகனே வந்து கதவை திறந்தவன், உள்ளவா நேயா என்று அவளை வரவேற்றான். வீட்டில் வேறு யாராவது இருக்கிறார்களா என்று அவள் கண்கள் வீட்டை சுற்றி ஒரு பார்வை பார்க்க, இந்த வீட்ல நான் மட்டும்தான் தனியா இருக்கேன். சமையல் மத்த வேலை செய்யறவங்க வந்து வேலை செஞ்சு முடிச்சதும் கிளம்பிடுவாங்க. மத்தபடி கயலை தவிர வேற யாரும் எனக்கு முக்கியமான சொந்தம் இல்ல. இது பத்தி கயல் சொல்லியிருப்பான்னு நினைக்கிறேன் என்று அகன் கூற, நேயா அதை ஆமோதிப்பது போல் தலையாட்டி கொண்டவள், இல்ல நான் இங்க வர்றதுனால கயல் ஒருவேளை வீட்டுல இருப்பாங்களோன்னு எதிர்பார்த்தேன் என்று பதில் கூறினாள். நாம ஒரு முக்கியமான முடிவு எடுக்க வேண்டியிருக்கு. அத வெளியில வச்சு பேச வேண்டாம்னு நினைச்சுதான் வீட்டுல வச்சு பேச உன்னை வர சொன்னேன். இந்த நேரம் நம்மளை தவிர வேற யாரும் இங்க இல்லாம இருக்கிறது நல்லதுன்னு நினைச்சேன். குறிப்பா கயல் இங்க இல்லாம இருக்கிறதா நல்லது. அப்போதான் நம்ம வெளிப்படையா பேசிக்க முடியும் என்று அவன் கூற, நேயாவின் அமைதியே அதை ஏற்றுக்கொண்டதாக அர்த்தமானது. நம்ம கல்யாண விஷயமா என்கிட்ட பேசிட்டு முடிவு சொல்றதா நீ கயல்கிட்ட சொன்னியா? அதுக்கு முன்ன நான் உன்கிட்ட பேசணும். உனக்கே தெரியும், நான் கல்யாணம் வேண்டாங்கிற முடிவுல இருந்தேன். ஆனா கயல் என்ன ஒரு இக்கட்டான சூழ்நிலையில நிறுத்தி இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்க வச்சுட்டா. கல்யாணமும் ஒன்றும் தப்பான விஷயம் கிடையாது. ஆனா அத என்னோட மனசு முழுசா ஏத்துக்கணும். அது முடியுமான்னு கூட தெரியல. கயல் இப்போ இருக்க சூழ்நிலையில இதெல்லாம் சொல்லி அவளோட ஆசைக்கு நான் தடை போட்டா அது அவளோட ஹெல்த்துக்கு நல்லது இல்லைன்னு தான் நான் அவளோட விருப்பத்துக்கே ஒத்துக்கிட்டேன். ஆனாலும் என்னோட இந்த சூழ்நிலையை புரிஞ்சுக்கிற நபர் தான் எனக்கு தேவை. ஆனா அது போல பொண்ணு கிடைப்பாளான்னு எனக்கு தெரியல. ஏன்னா கயலோட அவசரத்துக்கு பொண்ணு தேடினா கண்டிப்பா என்னோட பணம் வசதி இதை பார்த்து தான் எந்த பொண்ணும் வருவா. ஆனா கமல் உன்னை தேர்ந்தெடுத்தது சரின்னு எனக்கு தோணுச்சு என்று அவன் பேச, நானும் அதே காரணத்துக்காக ஓகே சொல்லலாமே என்று அவள் திருப்பி கேட்டாள். அப்படின்னா நீ கயல் பேசின போதே சரின்னு சொல்லியிருப்ப. என்கிட்ட பேசிட்டு முடிவு சொல்றதா சொல்லியிருக்க மாட்டேன். என்னோட இண்டஸ்ட்ரீஸ் கணக்கு வழக்குகளை இப்போ நீ தான் பாக்குற. அப்போ என்னோட இண்டஸ்ட்ரீஸ் எவ்வளவு லாபம் கிடைக்குதுன்னு இந்த நேரம் உனக்கு தெரிஞ்சிருக்கும். அப்போ பணம் தான் உன்னோட குறிக்கோள்னா அதுக்கு இத்தனை நாள் உனக்கு தேவைப்பட்டிருக்காது. அதுவும் இல்லாம ஒருத்தர் என்ன நினைப்புல நம்ம கூட பேசுறாங்க பழகுறாங்கன்னு என்னால புரிஞ்சுக்க முடியும். ஆரம்பத்துல வேணும்னா நான் யாருன்னு தெரியாம ரேடியோல அப்புறம் ரெஸ்டாரண்ட்ல நீ பேசி இருந்திருக்கலாம். அப்புறம் நான் யாருன்னு உனக்கு தெரிஞ்சாலும் உன்னோட எண்ணத்துல தான் தானே நீ நின்ன. அப்போ உன்னோட நோக்கம் பணம் இல்லைன்னு என்னால புரிஞ்சுக்க முடியும் என்று அவன் சொல்ல, தன்னை பற்றி அவன் புரிந்து வைத்திருப்பதை நினைத்து அவளுக்கே கொஞ்சம் வியப்பாகத்தான் இருந்தது. உன்னை பத்தி நான் நல்லதா சொன்னதுக்காக நமக்குள்ள நடந்த பழைய விஷயங்களை நான் மறந்துட்டு தான் நினைக்காத. உன்னோட அந்த அதிக பிரசங்கித்தனமான பேச்சு எனக்கு எப்பவும் மறக்காது. அதே போல உன்னை பிடிக்கவே பிடிக்காதுங்கிறதும் உண்மைதான் என்று அவன் கூற, ம் இவரை போய் ஒரு நொடி நல்ல விதமா நினைச்சிட்டோமே, அது எவ்வளவு பெரிய தப்பு என்று மனதில் நேயா தன்னையே திட்டிக் கொண்டாள். ஆனாலும் நீயும் என்ன போல ஒரு சிச்சுவேஷன்ல கட்டாயமா கல்யாணத்துக்கு தயாரா இருக்க விஷயம் எனக்கு தெரிய வந்துச்சு. அதனால உன்னை கல்யாணம் செஞ்சுக்கிறதுல எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்ல. இந்த கல்யாணம் நடக்கிறதுனால நம்ம கட்டாயமா இந்த வாழ்க்கைய வாழ்ந்தாகணும்னு இல்ல. நம்மள சுத்தி இருக்க உறவுகளுக்காக மட்டும்தான் இந்த கல்யாணம். மத்தபடி நம்ம பொறுத்தவரைக்கும் நாம எப்படி இருக்க நினைச்சோமோ அப்படி இருக்கலாம். நீ எப்படி உன் ஃப்ரெண்ட் சுரபியோட அவ வீட்ட ஷேர் பண்ணிக்கிறியோ, அது போல இந்த வீட்ட நாம 2 பேரும் ஷேர் பண்ணிக்கிறோம். அவ்வளவுதான். இதுவே நிரந்தரம்னு நான் சொல்ல வரல. ஒருவேளை நமக்குள்ள இப்படி இருக்கிறதுக்குள்ள செட் ஆகலன்னா கண்டிப்பா பிரிஞ்சிடலாம். இல்ல இப்படியே இருக்கிறது நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னா கணவன் மனைவியா சேர்ந்து இருக்கலாம்.
மத்தபடி உன்னை எந்த விஷயத்துக்காகவும் தொந்தரவு செய்றதோ, இல்ல கட்டாயப்படுத்துறதோ கண்டிப்பா செய்ய மாட்டேன்னு நான் உறுதி குடுக்குறேன். நான் இப்ப சொன்னதெல்லாம் உனக்கும் சரின்னா, நாம கல்யாணம் பண்ணிக்கலாம். அதேபோல உனக்கு என்கிட்ட ஏதாச்சும் சொல்ல இருந்தா கண்டிப்பா சொல்லலாம் என்று அவன் முழுதாக சொல்லி முடித்தான். அதை அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்த நேயாவும், நீங்க சொன்னது போல தான். எனக்கு உங்கள சுத்தமா பிடிக்கல. அது இல்லாம கல்யாணங்கிற பேர்ல திரும்ப ஒரு ஆண நான் நம்ப தயாராவும் இல்ல. ஆனா, எனக்கு கல்யாணம் நடந்தா தான் என்னோட பூர்வீக வீட்ட விக்க முடியும். அதுக்காக எங்க வீட்ல என்ன கல்யாணம் செஞ்சுக்க சொல்லி கட்டாயப்படுத்துறாங்க. அதோட நானும் கல்யாணம் செஞ்சே ஆக வேண்டிய சூழல்ல இருக்கேன். இப்போ நீங்க சொல்றதெல்லாம் எனக்கு தப்பா தெரியல. இதெல்லாம் கேட்டு உங்க மேல கோபமும் வரல. நான் எதிர்பார்த்த ஒரு நபரா தான் நீங்களும் இருக்கீங்க. நீங்க யோசிக்கிறதும் இருக்கு. அதனால நானும் இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்கிறேன். ஆனா, அதே சமயம் உங்கள எனக்கு எப்பவும் பிடிக்காதுங்கிறது மறுக்க முடியாத உண்ம. அத நல்லா மனசுல வச்சுக்கங்க. அதேபோல எதுக்காகவும் உங்கள கட்டாயப்படுத்தவோ, இல்ல தொந்தரவு செய்யவோ மாட்டேன்னு நானும் உங்களுக்கு உறுதி எடுக்கிறேன் கொடுக்கிறேன் என்று அவளும் தன் முடிவை கூறினாள். இருவரும் திருமணத்துக்கு ஒத்துக்கொண்ட 15வது நாள் அவர்கள் திருமணம் ஒரு கோவிலில் நடைபெற்றது. திருமணம் எளிமையாக நடக்க வேண்டும் என்று முன்னமே அகன் சொல்லிவிட, நேயாவும் அதைத்தான் சொல்லிக் கொண்டிருந்தாள். பதிவு திருமணம் என்றால் முன்னமே எழுதி வைத்து திருமணம் நடக்க நாளாகும் என்பதால், கயல்விழி கோவிலிலேயே திருமணத்திற்கு ஏற்பாடு செய்து விட்டாள். கமல் இந்த திருமணத்திற்கு வரவில்லை. எத்தன நாள் உங்களால நேயா கண்ணால படாம இருக்க முடியும் கமல்? எப்படியோ நேயாவுக்கு நீங்க தான் அவங்க ஃப்ரெண்டு கமலக்கண்ணன்னு தெரியத்தான் போகுது. தெரிஞ்சதும் அவங்க கோவத்த எப்படியும் நீங்க சமாளிச்சு தானே ஆகணும். அப்புறம் என்ன? ஒழுங்கா கல்யாணத்துக்கு வாங்க. நீங்க இல்லாம நான் தனியா எப்படி சமாளிக்கிறது? என்று கயல்விழி எவ்வளவோ எடுத்துச் சொல்லியும், முதல்ல நல்லபடியா கல்யாணம் முடியட்டும் கயல். அப்புறம் நான் நேயாவ நேர்ல பார்க்குறேன். இப்போ என்ன நேர்ல பார்த்துட்டு, நேயா அந்த கோபத்துல இந்த கல்யாணம் வேணான்னு சொல்லிட்டா எதுக்கு வம்பு? நான் கல்யாணம் முடிஞ்சப்புறம் அவள சந்திச்சுக்கிறேன் என்று கமல் பிடிவாதமாக திருமணத்திற்கு வர மறுத்துவிட்டான். கமல் திருமணத்திற்கு வரவில்லை என்றதும் நேயாவும் சுரபியும் கூட அவனை விசாரித்தனர். முக்கியமான வேலை என்பதால் அகனுக்கு பதிலாக அவன் அலுவலக வேலையாக வெளியூர் செல்ல வேண்டிய கட்டாயம் என்று கயல்விழி சமாளித்து விட்டாள். கமலின் சகோதரி பத்மா வந்தாலும் நேயாவுக்கு கமல் யார் என்று தெரிந்துவிடும் என்று அவரது குடும்பத்தையும் கமல் வரவேண்டாம் என்று சொல்லிவிட்டான். அகன்பரதியின் உறவினர்கள் அனைவரையும் கயல்விழி திருமணத்திற்கு அழைத்திருந்தாள். அதிலும் அன்று நகைக்கடையில் கயல்விழியை காயப்படுத்துவதைப் போல் பேசிய அத்தையை மறக்காமல் அழைத்தாள். அகன் கூட சிம்பிளா நடக்கட்டும் தானம்மா கயல்மா சொன்னேன். இவங்களெல்லாம் ஏன் கூப்பிடணும் என்று அவளிடம் கேட்க, நீங்க சொன்னது போல கோவில்ல தானே நான் ஏற்பாடு பண்ணியிருக்கேன். எல்லாரையும் கூப்பிடுறது முறை தானே. நாளைக்கு எங்களுக்கு ஏன் சொல்லலன்னு யாரும் கேட்டுடக்கூடாது. அது இல்லாம ஒரு தங்கையா உங்க எதிர்காலத்துல எனக்கும் அக்கறை இருக்குன்னு எல்லாருக்கும் புரியட்டுமே என்று அவள் பதில் கூறினாள். அதிலேயே தன் உறவினர்களில் யாரோ தான் கயலிடம் ஏதோ பேசியிருக்கிறார்கள். அதில்தான் கயல் தனக்கு திருமணம் செய்வதில் இத்தனை தீவிரமாக இருக்கிறாள் என்பதை அகன் புரிந்து கொண்டவன், மத்தவங்களுக்கு புரிஞ்சா என்ன, புரியலன்னா என்ன? எனக்கு உன்னோட அன்பும் பாசமும் நல்லாவே புரியும் கயல்மா என்று பதில் கூறினான். அகனின் அந்த பேச்சு கயல்விழிக்கு நிறைவை கொடுத்ததும், அகனின் உறவினர்களை அழைப்பதில் அவள் பிடிவாதமாக இருந்து செயல்பட்டாள். அகனின் உறவினருக்கு சிலருக்கு அவனது தேவை தேவைப்படவே திருமணத்திற்கு வந்திருந்தனர். ஆனால் நகைக்கடையில் அவ்வளவு பேசிய அத்தை மட்டும் கடைசி வரை திருமணத்திற்கு வரவே இல்லை. தன்னை காயப்படுத்த மட்டும் அந்த அக்கறையான பேச்சு போல என்று கயல்விழி நினைத்துக் கொண்டாள். நேயாவிற்கோ அவளது சகோதரனும் சகோதரியும் குடும்பத்துடன் திருமணத்திற்கு வந்திருந்தனர். அவள் திருமண செய்தியை சொன்னதுமே அவர்களுக்கு அளவில்லா மகிழ்ச்சி. உடனடியாக அந்த வீட்டை விற்பதற்கான முயற்சியில் இருவரும் இறங்கிவிட்டனர். அவர்களே அவர்களின் சில உறவினர்களுக்கு தேடி திருமணத்திற்கு அழைப்பு கொடுக்க, அதில் சிலர்தான் திருமணத்திற்கு வந்தனர். அதில்லாமல் சுரபி அவள் குடும்பத்தோடு திருமணத்தில் கலந்து கொண்டாள். இப்படி உறவினர்களும் நட்புகளும் சூழ்ந்திருக்க, அக்னியையும் இறைவனையும் சாட்சியாக வைத்து அகன் நேயாவை தன் சரிபாதி ஆக்கிக் கொண்டான். அடுத்தடுத்த சடங்குகள் முடிந்ததும் அனைவரும் கோவிலுக்கு கிளம்ப தயாராக இருக்க, அப்போது நேயாவின் அக்கா அவளிடம் ஒரு பத்திரத்தை நீட்டியவள், நம்ம வீட்டை விக்கிறதுக்கு உங்க 2 பேருக்கும் சம்மதம்னு இதுல கையெழுத்து போட்டு கொடுங்க. ஏற்கனவே நானும் மாமாவும் கையெழுத்து போட்டோம். இவனும் இவன் மனைவியும் கூட கையெழுத்து போட்டாங்க என்று அருகில் இருந்த அவர்கள் இருவரின் சகோதரனை பார்த்து கூறியவள், நீங்களும் போட்டுட்டா சீக்கிரம் அடுத்த வேலையை பார்க்கலாம் என்று சொல்லவும், இதற்குத்தான் இந்த திருமணம் என்றாலும் இப்படி மணக்கோலத்தில் இருக்கும் போதே
இப்படி பத்திரத்தை கொண்டு வந்து நீட்டும் தன் உடன் பிறந்தவர்களின் செயலை நினைத்து நேயாவிற்கு வருத்தமாக இருந்தது. அதை அவள் முகம் பிரதிபலித்ததோ என்னவோ. அகன் அவளது கைகளை அரவணைப்பாய் பிடித்தவன், இது தெரிஞ்சது தானே, எதிர்பார்த்தது தானே, அப்புறம் இதுக்காக யோசிக்கவோ வருத்தப்படவோ என்ன இருக்கு? கையெழுத்து போட்டு கொடுத்துடலாம். அப்புறம் இது சம்பந்தமா உனக்கு எந்த தொல்லையும் டென்ஷனும் இல்லைன்னு நினைச்சுக்கோ என்று அவளுக்கு மட்டும் கேட்கும்படி அவன் கூறவும், அவனது வார்த்தைகள் அவளுக்கு ஆறுதலை தரவே, அவன் சொல்வதும் உண்மைதானே, இதற்காக இவர்கள் கொடுத்த தொல்லைகள் தான் எத்தனை, அனைத்திற்கும் இன்றோடு முற்றுப்புள்ளி வைத்தாகிவிட்டது. இனி எதற்காகவும் என்னை இவர்கள் தொல்லை செய்யப் போவதில்லை. இந்த வீடுதான் இவர்களை இவளோடு இணைத்து வைத்திருந்தது. அதுவும் இல்லை என்று ஆன பின்பு இனி இவர்களோடு என்ன உறவு இருக்கப் போகிறது என்று மனதில் நினைத்தவளாக அந்த பத்திரத்தில் அவள் கையெழுத்து போட, உடன் அகனும் அதில் கையெழுத்திட்டான். அதை வாயெல்லாம் பற்களோடு நேயாவின் சகோதரி வாங்கிக் கொள்ள, அவர்களது குணத்தை நினைத்து மீண்டும் நேயாவின் மனதில் ஒரு வெறுமை சூழ்ந்து கொண்டது. அவள் அதை முழுதாக உணரும் முன்பு மீண்டும் அவளின் கைகளை மென்மையாக பிடித்து அதில் அழுத்தம் கொடுத்து அகன் அவளுக்கு ஆறுதல் அளித்தான். திருமணம் முடிந்த கையோடு அகனின் வீட்டிற்குத்தான் மணமக்கள் இருவரும் வந்தனர். அவர்களோடு கயல்விழியும் உடன் வந்தவள் மணமக்கள் இருவரையும் வாசலில் நிற்க வைத்து ஆரத்தி எடுத்து முடித்ததும் அகனுடன் சேர்ந்து நேயா தன் வலது காலை எடுத்து வைத்து அவனின் மனைவியாக அந்த இல்லத்தின் அரசியாக வீட்டினுள் நுழைந்தாள். பின் கயல்விழி இருவரையும் நேராக பூஜை அறைக்கு கூட்டிச் செல்லவும் நேயா அங்கிருந்த விளக்கை ஏற்றினாள். தன் அன்னை இருந்தவரை அந்த பூஜை அறையை அழகாக வைத்திருப்பாள். அவள் காலத்திற்கு பின் கயல்விழியின் அன்னை அந்த பொறுப்பை ஏற்று பராமரித்து வந்தாள். ஆனால் அவளும் இல்லாத பட்சத்தில் என்னதான் கயல்விழியை அவனது உடன் பிறந்த தங்கை போல் அகன் பாவித்தாலும் வெளியின் மற்றவரின் பார்வைக்கு அவர்களின் உறவு முறையை பற்றி என்ன தெரியும்? ஏன், அவனது உறவுக்காரர்களே கயல்விழியின் பெற்றோர் இருக்கும் போதே கயல்விழியை அவனுடன் பழகவிட்டு அந்த வீட்டின் உரிமையாளராக மாற பார்க்கிறார்கள் என்று தவறாக பேசினார்கள். அதனால் அவர்கள் இல்லையென்று ஆன பின்பு கயல்விழியின் பொறுப்பை அவன் ஏற்றுக்கொண்டாலும் அவளை தன்னுடன் தன் வீட்டில் அவன் வைத்திருக்கவில்லை. மற்றவர்கள் என்ன பேசினாலும் அதனால் எங்கள் உறவுமுறை தவறாகிவிடுமா என்று அவன் மனம் நினைத்தாலும் கயல்விழியின் எதிர்காலம் குறித்து அவளை விடுதியில் தங்க வைத்தான். கமலோடு அவளுக்கு திருமணமாகும் வரை அவள் விடுதியில்தான் இருந்தாள். தான் ஒருவன் மட்டுமே வீட்டில் இருப்பதால் அகன் பெரும்பாலும் இரவு மட்டுமே வீட்டில் இருப்பான். அந்த ஒரு வேளை மட்டுமே வீட்டில் சாப்பிடுவான். என்னதான் வீட்டை பராமரிக்க ஆட்களை வேலைக்கு வைத்திருந்தாலும் என்னவோ முன்பு பெற்றோர்கள் இருக்கும்போது இருந்தது போன்று அவன் உணர்ந்ததே இல்லை. ஆனால் இன்று அந்த விளக்கொளியில் அந்த பூஜை அறைக்கு மட்டுமல்ல, அவன் வீட்டிற்கே புது கலை வந்தது போல் உணர்ந்தான். இதற்குத்தான் ஒரு பெண் வீட்டில் இருக்க வேண்டுமோ? அவனும் ஒரு காலத்தில் அதை அதிகமாக எதிர்பார்த்தவன்தானே. ஆனால் அந்த பெண் தன் விஷுவாக மட்டுமே இருக்க முடியும் என்றுதான் அவன் நினைத்தான். அந்த ஆசை நிறைவேறவில்லை என்று தெரிந்த பின் பல நேரங்களில் தனிமை கொடுமை என்றாலும் அதை விரும்பியே ஏற்றான். ஆனால் இப்போது அவன் விரும்பாமலே அவன் எதிர்பார்த்ததெல்லாம் நடந்து கொண்டிருக்கும் விந்தையைக் கண்டு அவனால் மகிழதான் முடியவில்லை. அடுத்து மணமக்களுக்கு பாலும் பழமும் கொடுக்கும் சடங்கை கயல்விழி செய்ய, அதெல்லாம் இருவருக்கும் பிடிக்கவில்லை என்றாலும் கயல்விழியிடம் மறுப்பு தெரிவிக்க முடியாமல் அந்த சடங்கை வேண்டா வெறுப்பாக ஏற்றுக்கொண்டனர். பின் அகன் அவனது அறைக்கு சென்றுவிட நேயாவிடம் கயல் நிறைய பேசினாள். அதில் அதிகம் அகனை பற்றி பெருமையாகத்தான் கூறிக்கொண்டிருந்தாள். பின் இரவு உணவை மூவரும் சேர்ந்துதான் சாப்பிட்டனர். அதன் பின் அகன் அவன் அறைக்கு செல்ல முயற்சிக்க, சாப்பிட்ட உடனே தூங்க போவீங்களா? கொஞ்ச நேரம் அண்ணியோட உட்கார்ந்து பேசிட்டுருங்கண்ணா, இதோ வந்துடுறேன் என்று கயல் அவனை நேயாவின் அருகில் அமர்த்திவிட்டு அங்கிருந்து சென்று விட்டாள். இருவரையும் வாக்குவாதம் செய்ய சொன்னால் செய்வார்கள். ஆனால் பேசிக் கொண்டிருக்க சொன்னால் என்ன பேசுவார்கள்? கயல் சொன்னதற்காக நேயாவின் அருகில் அமர்ந்திருந்தவன் அவனது அலைபேசியில் மூழ்கிவிட நேயா மட்டும் என்ன செய்வாள்? அவளும் அதையே தான் செய்தாள். சிறிது நேரத்தில் கயல் அங்கே வந்தவள் அவர்கள் இருவரையும் பார்க்க அவர்களை நினைத்து அவளால் பெருமூச்சு மட்டுமே விட முடிந்தது. பின் அகனிடம், அண்ணா உங்க ரூமுக்கு போங்க என்று சொல்லிவிட்டு நேயாவிடம், கொஞ்சம் என்னோட வாங்க அண்ணி என்று அழைத்தவள் நேராக சமையல் அறைக்கு சென்றாள். நேயா அவள் பின்னே வரவும் அவளிடம் ஒரு பால் செம்பை கொடுத்தவள், இதுவும் ஒரு சடங்குதான் அண்ணி, என்னை தப்பா நினைக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன் என்று சொல்ல, நேயாவிற்கும் கயல் பால் செம்பை கொடுக்கும் போதே அந்த சடங்கு என்னவென்று புரிந்தது. ஆனால் இது அவசியமா என்ற கேள்வி அவள் மனதில் எழுந்தாலும் அகன் அன்று அந்த வீட்டில் வைத்து பேசியது நினைவுக்கு வந்தது.
கயலுக்காகத்தான் இந்த திருமணமே என்பது அவளுக்கு நினைவுக்கு வரவே அவள் மறுபேதும் தெரிவிக்காமல் அந்த பால் செம்பை அமைதியாக வாங்கிக் கொண்டாள். முறைப்படி செய்ய வேண்டிய சடங்குகளை ஒரு தங்கையாக இருந்து செய்து விட்டாலும் அவர்களின் நிலையை நினைத்து பார்க்கும்போது இப்போதைக்கு இதெல்லாம் அவசியம்தானா என்பது போல் கயலுக்கு ஒரு மாதிரி தர்ம சங்கடமாகத்தான் இருந்தது. கொஞ்சம் அதிகப்படியாகவே நடந்து கொள்கிறோமோ என்பது போல் தோன்றவே உடனே கமலை அலைபேசியில் அழைத்து விஷயத்தை கூற, என்ன கயல், ஒரு விஷயத்த செய்யறதுக்கு முன்னே என்கிட்ட கேட்க மாட்டியா? அவங்கள கட்டாயப்படுத்தி 2 பேருக்கும் கல்யாணம் செஞ்சு வச்சுட்டோம். அதுவும் 2 பேரும் பேசி இது சரி வரும்னு தெரிஞ்சப்புறம் தான் இந்த கல்யாணத்துக்கு சரின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அடுத்து அவங்க வாழ்க்கைய எப்படி வாழணும்னு அவங்களுக்கு தெரியாதா? 2 பேருக்கும் சின்ன வயசு இல்ல. அதே போல சட்டுன்னு உணர்ச்சிகளுக்கு அடிமையாறவங்களும் இல்ல. 2 பேரும் ரொம்ப பக்குவப்பட்டவங்க. அவங்கள இப்படி ஒரே ரூம்ல இருக்க வைக்கிறதுனால, அவங்களுக்குள்ள ஒரே நாள்ல எல்லாம் சரியாயிடும்னு நெனைக்கிறது முட்டாள்தனம் என்று கமல் அவளுக்கு எடுத்துச் சொல்லவும், எனக்கு புரியுது கமல். இருந்தாலும் எல்லா சடங்கையும் சரியா நடத்தணுமே தான் என்று அவள் தயக்கத்தோடு வார்த்தைகளை இழுக்க, நம்ம கல்யாணத்துக்கு அப்புறம் என்னோட அக்கா நமக்கு இப்படி சடங்கை ஏற்பாடு பண்ணப்போ, நமக்கு எவ்வளவு சங்கடமா இருந்துச்சு. இதுக்கும் நீ என்ன காதலிச்ச. ஆனா, எனக்காக யோசிச்சு நீ என்கிட்ட பேசின. என்னோட அக்கா செஞ்ச காரியத்துக்கு நீ என்கிட்ட மன்னிப்பு கேட்ட. எனக்கான டைம் நீ கொடுப்பேன்னு வாக்குறுதி கொடுத்த. இதுக்கும் நாம தனித்தனி ரூம்ல இருக்கிறதாலலாம் முடிவெடுக்கல. ஆனாலும் அந்த சூழ்நிலை நமக்கு ஒரு மாதிரி சங்கடமா தான் இருந்துச்சு. அப்போ அகன், நேயாவோட நிலைமைய நீ யோசிச்சிருக்க வேண்டாமா? என்று கமல் கேட்டான். நீங்க இப்ப சொல்லவும் தான் எனக்கு நான் செஞ்சது தப்புன்னு புரியுது. முன்ன அகன் அண்ணாவுக்கு எல்லாமே நான் சரியா செய்யணுமேன்னு நினைச்சு தான் அவசரமா இப்படி ஒரு விஷயத்த பண்ணிட்டேன். ஆனா, அப்புறம் தான் நாம இப்படி செஞ்சிருக்க கூடாதுன்னு தோணுது. இப்ப என்ன செய்யறது கமல்? என்று அவனிடமே அவள் கேட்க, இதுக்கு மேல என்ன செய்ய முடியும்? அவங்களும் சூழ்நிலைய புரிஞ்சு அதுக்கேத்தது போல் நடந்துப்பாங்க. இப்போதைக்கு நீ சாப்பிட்டாச்சுல்ல, அதனால டேப்லெட் போட்டுட்டு நல்லா தூங்கி எழுந்து, நாளைக்கும் அவங்க கூட இருக்கேன்னு அவங்களுக்கு தொல்ல தராம காலையிலேயே கிளம்பி வீட்டுக்கு வா என்று அவன் சொல்லவும், நான் அவங்களுக்கு தொல்லையா? இருங்க, காலையில வந்து உங்களுக்கு இருக்கு என்று அவனை மிரட்டியவள் அலைபேசி அழைப்பை அணைத்தாள். பிரம்மாண்டமாக இல்லை என்றாலும் கட்டிலில் மலர்கள் தூவி அதை புதுமண தம்பதிகளின் அறை போல் கயல்விழி மாற்றியிருப்பதை அகன் அறைக்குள் வரும்போதே கண்டு கொண்டவன், இந்த கயல் நிறைய சினிமா பார்த்திருப்பா போல. ஏதோ அவளை கஷ்டப்படுத்த கூடாதேன்னு கல்யாணம் பண்ணா அவளோட எதிர்பார்ப்பு இன்னும் அதிகமா போகுது. அவ மட்டும் இப்ப கர்ப்பமா இல்லைன்னா நல்லா மண்டையிலேயே 4 கொட்டு வச்சு உனக்கு இப்படிலாம் ஏன் தோணுதுன்னு கேட்டிருக்கலாம். ஆனா இப்போ அதெல்லாம் பண்ண முடியாது. அமைதியாத்தான் போணும் என்று வாய்விட்டு அவன் தனியாக பேசிக் கொண்டிருக்க, அப்போதுதான் நேயா அந்த அறைக்கதவை திறந்து உள்ளே வந்தவள், அந்த சூழ்நிலையை பார்த்து தயக்கத்தோடு நின்றுவிட, அவளது சங்கடத்தை புரிந்து கொண்டவன், எல்லாம் கயலோட வேலைதான். இத்தனை காலம் நல்லா தானே இருந்தா. இப்ப என்ன பிரச்சனைன்னு தெரியல. யாரோ ஏதோ சொல்லியிருக்காங்க. அதான் இப்படிலாம் நடந்துக்கிறா. கல்யாணத்த கட்டாயப்படுத்தி செஞ்சு வைக்கலாம். மத்தபடி இதெல்லாம் நம்ம விருப்பம்னு அவளுக்கு புரியல. கமல் கூட இருந்திருந்தா சொல்லி புரிய வச்சிருப்பான். அவனும் இங்க இல்ல என்று அவளிடம் கூறியவன், இதெல்லாம் நீ பெருசா எடுத்துக்காத. கயலுக்காக இன்னைக்கு ஒரு நாள் இதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. நாளைக்கு பக்கத்துல இருக்க ரூம நீ பயன்படுத்திக்கலாம். இப்ப ஃப்ரீயா இரு என்று அவளிடம் கூறினாலும் அவனால் அப்படி இருக்க முடியவில்லை. எத்தனையோ கற்பனைகளோடு தன் எதிர்காலத்தை வாழ வேண்டும் என்றெல்லாம் அவனும் ஆசை கொண்டவன்தானே. ஆனால் அதெல்லாம் அவனின் காதலோடும் காதலியோடும் போய்விட்டது. இப்போதோ எதுவுமே தனக்கு தேவையில்லை என்று நினைக்கும்போது இதெல்லாம் ஏன் என்ற கேள்விதான் திரும்பவும் அவனுள் ஓடிக்கொண்டிருந்தது. அவன் பேசியதில் நேயாவிற்கும் கொஞ்சம் தயக்கம் போனதோ என்னமோ. உள்ளே வந்து சோஃபாவில் அமர்ந்தவள், நைட்டு நீங்க பால் சாப்பிடுவீங்களா? எனக்கு அந்த பழக்கம்லாம் இல்ல. அதனால நீங்களே இந்த பால் முழுக்கும் குடிச்சிருங்க. இல்ல காலையில கயல் கேட்கிற கேள்விக்கெல்லாம் பதில் சொல்ல தயாரா இருங்க என்றவள் சுற்றி முற்றி அந்த அறையை ஒரு முறை பார்த்து கொண்டாள். இன்னைக்கு ஒரு நாள் தான்னாலும் எப்படி இவரோட ஒரு ரூம்ல தங்குறது? எங்க படுக்கிறது? அதுவும் இந்த புடவையோடவா? ஐயோ! என்னால முடியாது என்று மனதில் பேசிக் கொண்டவளின் கண்களுக்கு அவளது துணிகள் அடங்கிய பெட்டி கண்களுக்கு தெரிந்தது. நேற்றே மிகவும் அவசியமானதை தயாராக பெட்டியில் இவள் அடுக்கி வைக்க, அதை காலையில் கோவிலுக்கு வரும்போதே காரில் பயணம் என்பதால் சுரபி எடுத்து காரில் வைத்திருந்தாள். கோவிலில் இருந்து வீட்டிற்கு வரும்போது சுரபி அதை இவளிடம் கொடுக்க, கயல்தான் அதை வாங்கி டிக்கியில் வைத்தாள். அதை கயல்தான் இங்கேயும் கொண்டு வந்து வைத்திருக்க வேண்டும் என்று நினைத்தவள், இப்போதைக்கு கயல் செய்திருக்கும் ஒரே நல்ல விஷயம் இதுதான் என்பது போல நினைத்து பெட்டியை திறந்து இரவு உடையை எடுக்கப் போனவள், பின் அகனை மனதில் நினைத்து ஒரு சுடிதாரை எடுத்துக்கொண்டு குளியலறைக்குள் நுழைந்தாள்.
பின் அவள் வெளியே வரவும் அகன் அவனது இரவு உடையை எடுத்துக்கொண்டு குளியலறைக்குள் நுழைந்தான். காலையில் வெகு சீக்கிரம் எழுந்ததால் நேயா மிகவும் களைப்பாக உணர உடனே படுத்தாக வேண்டும் என்று அவளது உடல்நிலை சொன்னது. ஆனால் எங்கே படுப்பது? அவள் சிறிது நேரத்திற்கு முன்பு அமர்ந்திருந்த அந்த சோஃபாவை பார்த்தாள். அதில் படுத்தால் குறுகியபடிதான் படுக்க வேண்டும். சரி, தரையில் படுக்கலாம் என்றால் அதுவும் அவளுக்கு வேலைக்காகும் என்று தோன்றவில்லை. ச்சே, கல்யாணம் ஆன முதல் நாளே இப்படிலாம் கொடுமை அனுபவிக்க வேண்டியிருக்கே. இன்னும் வரப்போற காலமெல்லாம் எப்படியோ என்று மனதில் புலம்பியவளுக்கு பேசாமல் கட்டிலிலேயே படுப்பதே சிறந்த வழி என்று தோன்றியது. ஆனால் மலர்கள் தூவிய அந்த கட்டிலில் அகனோடு சேர்ந்து படுக்கவும் ஒரு மாதிரி இருக்க என்ன செய்வது என்பது போல் யோசித்தவள் பின் கட்டிலில் படுப்பதே சரி என்று முடிவுக்கு வந்தவள் ஒரு ஓரமாக கட்டிலில் தூவியிருந்த மலர்களை கீழே தள்ளிவிட்டு கொண்டிருக்க, அப்போது குளியல் அறையிலிருந்து வெளியே வந்த அகன் அதை கண்டவன், என்ன பண்ணிட்டு இருக்க என்று அவளை பார்த்து கேட்டான். எனக்கு டயர்டா இருக்கு, அதனால படுக்க போறேன் என்று அவனிடம் கூறியவள் தொடர்ந்து அந்த வேலையை செய்து கொண்டிருக்க, நீ என்ன சொல்ல வர? நீ கட்டில் மேலயா படுக்க போற என்று அகன் கேட்டான். ஆமா என்று அவள் சர்வசாதாரணமாக கூற, நம்ம 2 பேரும் ஒரே கட்டில்ல படுத்தா தூங்க போறோம் என்று அதிர்ச்சியானவன், அதெல்லாம் முடியாது. அது எப்படி நாம ஒரே கட்டில்ல படுக்க முடியும்? இதுக்கு நான் ஒத்துக்க மாட்டேன் என்று கூறினான். அப்போ நீங்க அந்த சோஃபால தூங்குங்க, நான் கட்டில்ல படுத்துக்கிறேன் என்று அவள் பதில் கூறவும், ஹலோ, நீ இருக்கிறது என்னோட ரூமு. அது உனக்கு ஞாபகம் இருக்கட்டும். ஏதோ நமக்கு கல்யாணம் நடந்ததால இந்த வீட்டையும் இன்னைக்கு ஒரு நாள் கயலுக்காக இந்த ரூமையும் ஷேர் பண்ணிக்க சொன்னேன். ஆனா என்னோட பெட்ட உனக்கு விட்டு கொடுத்துட்டு சோஃபாலலாம் என்னால தூங்க முடியாது என்று கூறியபடி மீதமில் இருந்த மலர்களை தள்ளிவிட்டு அவன் கட்டிலில் போய் படுத்துக் கொண்டவன் ஒரு போர்வையையும் தலையணையையும் அவளிடம் கொடுத்தான். நீ கீழே படுப்பியோ இல்ல சோஃபால படுப்பியோ எனக்கு தெரியாது. எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு, நான் தூங்க போறேன் என்று சொல்லி கண்களை மூடிக்கொண்டான். அவனது செயல்களை கோபத்தோடு பார்த்து கொண்டிருந்தவளோ, ச்சே, கோவில்ல பேசுனத வச்சு இவரை கொஞ்சம் நல்ல மாதிரி நினைச்சது ரொம்ப தப்பு என்று மனதில் நினைத்து கொண்டவள், கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாம கீழே படு, இல்ல சோஃபால படுன்னு சொல்றீங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னதானே உங்க தங்க நீங்க பெரிய வள்ளல், தாராள பிரபு, பெரிய மனசு கொண்டவர்னு நிறைய சொன்னா. ஆனா ஒரு கட்டில் விஷயத்துல இவ்ளோ சீப்பா நடந்துக்கிறீங்க. அப்போ கயல் சொன்னதெல்லாம் சும்மா சொன்னதுதானா என்று அவள் கேட்க, எனக்கு பிடிச்சவங்கன்னா நான் உங்களுக்காக என்ன வேணும்னாலும் செய்வேன். எத வேணும்னாலும் விட்டு குடுப்பேன். ஆனா, எனக்கு தான் உன்ன சுத்தமா பிடிக்காதே. அப்புறம் எதுக்கு உனக்காக நான் யோசிக்கணும்? ஏதோ கயலுக்காக இன்னைக்கு ஒரு நாள் உன்ன இந்த ரூம்ல நான் தங்க வச்சதே பெரிய விஷயம். மத்தபடி உன்ன சுத்தமா எனக்கு பிடிக்காது. அப்புறம் உனக்காக நான் ஏன் யோசிக்கணும்? என்று அவனும் பதில் கேள்வி கேட்டான். ஓ! அப்படியா? எனக்கு மட்டும் என்ன உங்க கூட இந்த ரூம ஷேர் பண்ணிக்கணும்னு அவசியமா? இல்ல இந்த வீட்ல தான் இருக்கணும்னு அவசியமா? எனக்கு அப்படிலாம் எந்த டைமும் கிடையாது. நீங்க கல்யாணத்துக்கு முன்ன சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்கா? உங்க தங்கைக்காக மட்டும் தான் இந்த கல்யாணம். மத்தபடி நீங்களும் நானும் நம்ம தனிப்பட்ட விருப்பம்படி நடந்துக்கலாம்னு சொன்னீங்க தானே? நீங்க வேணா உங்க தங்கைக்காக பிடிக்கலனாலும், என்ன இங்க தங்க சொல்லும் தாராள மனசு கொண்டவரா இருக்கலாம். ஆனா, எனக்கு அப்படியான மனசு இல்ல. நான் இப்பவே பக்கத்து ரூமுக்கு போறேன். நாளைக்கே இந்த வீட்ட விட்டு போறேன். என்று அவள் சொன்ன நொடி, அதிர்ச்சியாய் படுக்கையிலிருந்து எழுந்தவன், என்ன இப்படி பேசுற? நாம இப்போ நம்ம இஷ்டப்படி இருக்கலாம். உன்னை எதுக்காகவும் கட்டாயப்படுத்த மாட்டேன்னு சொன்னேன் தான். அதுக்காக ஒரே நாள்ல நீ இந்த முடிவு எடுப்பியா? கயல பத்தி யோசிக்க மாட்டியா? இப்படி ஒரு நாள் கூட முடியாம, இப்படி நீ முடிவெடுத்தா, அதுக்கு இந்த கல்யாணமே நடக்காம இருந்திருக்கலாமே! என்று கூறியவன், இப்படி நடக்க நீங்க தானே காரணம். இது உங்க வீடு. ஏதோ என்ன போனா போதுன்னு தங்க வச்சிருக்கிற மாரி இருக்குது, நீங்க பேசுனது. அப்படி ஒண்ணும் எனக்கு இங்க இருக்க வேண்டிய அவசியம் இல்ல. புரியுதா? என்று அவள் பதிலுக்கு கூற, இங்க பாரு, நீ இந்த வீட்ல இருக்கிறதுனால எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல. ஒரே கட்டில்ல படுக்கலாம்னு சொல்லவும் தான் நான் அப்படி பேசிட்டேன். அதுக்காகலாம் நீ இப்படி ஒரு முடிவெடுக்காத. இப்ப என்ன? நீ இந்த கட்டில்ல படுத்துக்கணும். அவ்வளோதானே? படுத்துக்க. ஆனா சோஃபாலலாம் என்னால படுக்க முடியாது. நீ அந்த ஓரமா படுத்துக்கோ. நான் இந்த ஓரமா படுத்துக்கிறேன். என்று அவளிடம் சமாதானமாக போனான். ம். அவளும், அப்படி வாங்க வழிக்கு என்று மனதில் சொல்லிக் கொண்டவள், அவளுக்கே சோஃபாவில் படுக்க கஷ்டம் என்றால், அவனுக்கும் அதைவிட கஷ்டமாக இருக்கும் என்று யோசித்தவள், அவன் கூறியதற்கு மறுபேதும் கூறாமல், அமைதியாக கட்டிலின் ஒரு பக்கத்தில் படுத்துக்கொள்ள, முதல் நாளே இப்படி கஷ்டமா இருக்கே, இனி வர நாள்லாம் எப்படியோ என்று யோசித்தவனாக, அகனும் கட்டிலின் மறுபக்கத்தில் படுக்க, அடுத்து எதுவும் பெரிதாக யோசிக்க அவர்கள் உடல்நிலை ஒத்துழைக்காததால் இருவரும் உடனே உறங்கிப் போயினர். தினமும் வழக்கமான நேரத்துக்கு எழுந்து பழகிவிட்டதால் இன்றும் அதே நேரத்துக்கு நேயாவிற்கு விழிப்பு வந்துவிட்டது.
இரவு நன்றாக உறங்கிவிட்டதால் காலையில் எழும்போதே சுரபியின் அடுக்குமாடி குடியிருப்பில் தன் அறையில் உறங்கிக் கொண்டிருப்பதாக நினைத்தே படுக்கையில் படுத்திருந்தவள் படுக்கையிலிருந்து எழும்போதுதான் அருகில் உறங்கிக் கொண்டிருந்த அகனைக் கண்டாள். அதன் பின்புதான் அவள் இப்போது அவன் வீட்டில் இருப்பதை ஞாபகப்படுத்திக் கொண்டவளுக்கு, நேற்று அவனோடு வாக்குவாதம் செய்து படுத்த போதும், களைப்பில் நன்றாக உறங்கிய போதும் வராத தயக்கம் இப்போது அவளோடு வந்து ஒட்டிக்கொள்ள, அடுத்த நொடியே படுக்கையை விட்டு எழுந்து கொண்டாள். உடனே அந்த அறையை விட்டு வெளியேற யோசித்தவளுக்கு கயல்விழியின் ஞாபகம் வர, இதே அறையில் தான் குளித்துவிட்டு செல்ல வேண்டும் என்பதாக யோசித்து தன் உடைகளை எடுத்துக்கொண்டு குளிப்பதற்கு சென்று விட்டாள். குளித்து முடித்ததும் அறையை விட்டு அவள் வெளியே வர, அதற்கு முன்னமே கயல்விழி எழுந்து சமையலறையில் ஏதோ செய்து கொண்டிருப்பதை கண்டவள், நேத்து நைட் பத்தி ஏதாச்சும் கேட்பாளோ? கேட்டா என்ன பண்றது என்று மனதில் கேள்விகள் கேட்டபடியே, என்ன கயல், சீக்கிரமா எழுந்துட்டீங்க போல, இந்த மாதிரி நேரத்துல இன்னும் கொஞ்ச நேரம் தூங்க கூடாதா என்று கேட்டபடி கயல்விழியின் அருகில் வந்தாள். வாங்க அண்ணி, குட் மார்னிங் என்ற கயல்விழி, புது இடம் இல்லையா, அதான் தூக்கம் வரல. அங்கன்னா லேட்டா தான் எந்திரிப்பேன். சீக்கிரம் எழுந்தாலும் கமல் உங்கள மாதிரி தான். எதுக்கு இவ்வளோ சீக்கிரம் எழுந்து என்ன செய்ய போறேன்னு கேட்பாங்க. சீக்கிரம் எழுந்தாலும் லேட்டா எழுந்தாலும் கமல் தான் எனக்கு காஃபி போட்டு தருவாங்க என்று மகிழ்ச்சியோடு கூறினாள். பின் உங்களுக்கு காஃபியா டீயா அண்ணி என்று நேயாவிடம் கேட்க, காஃபி தான், உங்களுக்கு எதுக்கு சிரமம், குடுங்க, நானே கலந்துக்கிறேன் என்று நேயா கூறினாள். காஃபி கலக்கிறதுல என்ன அண்ணி சிரமம் இருக்க போது, அகன் அண்ணாவும் கமலும் தான் என் மேல கேர் எடுத்துக்கிறாங்கன்னுட்டு என்ன ஒரு வேலையும் செய்ய விட மாட்டாங்க. நீங்களும் அவங்க லிஸ்ட்ல சேர்ந்துடாதீங்க. சும்மா படுத்து படுத்து எழுந்தாலும் அதுவும் ஒரு மாதிரி தான் இருக்கும். இப்படி சின்ன சின்ன வேலை பண்ணிட்டு நடமாடிட்டு இருந்தா தானே நல்லது என்று கயல்விழி சொல்லியபடி நேயாவிற்கும் தனக்கும் காஃபி கலந்தவள் நேயாவிடம் ஒரு கப்பை கொடுக்க, இருவரும் உணவு மேஜையில் அமர்ந்து அந்த பானத்தை பருகிக் கொண்டிருந்தனர். அண்ணா பொதுவா காலையும் மதியமும் வீட்ல சாப்பிட மாட்டாங்க. அதனால சமையலுக்கு வச்சிருக்க ஆளு சாயந்தரம் தான் வந்து சமைச்சு வச்சுட்டு போவாங்க. ஆனா, இனி காலையிலேயே அவங்கள வேலைக்கு வர சொல்லியிருக்கேன். அவங்க 2 நாளைக்கு வர முடியாது. அதுக்கப்புறம் காலையிலேயே வரதா சொல்லியிருக்காங்க அண்ணி என்ற தகவலை கயல் நேயாவிடம் கூற, அதனால என்ன பரவால்ல, நான் பார்த்துக்கிறேன் என்றவள், ஆமா, காலையும் மதியமும் உங்க அண்ணன் வீட்ல சாப்பிட மாட்டார்னா, அப்ப எங்க சாப்பிடுவாரு என்று கேட்டாள். என்னோட கல்யாணத்துக்கு முன்னாடி அண்ணா நேரத்துக்கு சரியா சாப்பிட மாட்டாங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் 2 வேளைக்கும் எங்க வீட்ல சமைச்சு அண்ணாக்கு ஆஃபீஸ்ல கொண்டு போய் குடுத்துருவோம். அதெல்லாம் எதுக்குன்னு அண்ணன் வேண்டான்னு தான் சொன்னாங்க. அப்புறம் என்னோட பிடிவாதத்துல சாப்பிட ஆரம்பிச்சுட்டாங்க என்று கயல்விழி பதில் கூறியவள், பின் ஏதோ சொல்ல தயங்குவது போல் தெரிய, நேயாவும் தான் நினைத்தது போல் ஏதாவது கேட்கப் போகிறாளோ என்று மனதில் யோசித்தபடியே என்னவென்று கேட்கவும், நேத்து நான் கொஞ்சம் அதிகப்படியே நடந்துகிட்டனோ அண்ணி. அகன் அண்ணா அத்தை அப்படி பேசவும், அகன் அண்ணாவுக்கு எல்லாமே சரியா செய்யணும்னு இப்படிலாம் பண்ணிட்டேன். அப்புறம் தான் இதெல்லாம் அதிகப்படியோன்னு தோணுச்சு. கமல்ட்ட கேட்டா அவங்களும் என்ன திட்டுனாங்க. நீங்க 2 பேரும் என்ன விட பெரியவங்க. உங்க வாழ்க்கைய உங்களுக்கு எப்படி வாழணும்னு உங்களுக்கே தெரியும். அதெல்லாம் நான் புரிஞ்சுக்காம நான் இப்படி பண்ணியிருக்க கூடாது என்று சொல்லவும், தான் நினைத்தது போல இல்லாமல் வேறு மாதிரி கயல்விழி பேசவும், இப்போதாவது அவளுக்கு புரிந்ததே என்ற நிம்மதி நேயாவிற்கு ஏற்பட்டது. பரவால்ல விடுங்க. உங்களோட ஃபீலிங்ஸ என்னால புரிஞ்சுக்க முடியுது. இதே இடத்துல யாராவது பெரியவங்க இருந்து இதெல்லாம் செஞ்சிருந்தா அத நாங்க மறுத்திருக்க முடியுமா? இதுல அகன் மேல உங்களுக்கு இருக்க அக்கறைய பார்க்கிறப்போ, நெஜமா சொன்னா கொஞ்சம் பொறாமையா கூட இருக்கு. இப்படி நமக்கு யாரும் இல்லையேன்னு ஒரு வித ஏக்கம் கூட வருது என்று நேயா கூற, ஏன் இப்படிலாம் நினைக்கிறீங்க? இனி நீங்களும் எங்கள்ல ஒருத்தர் தானே. இனி உங்களுக்காகவும் நான் யோசிப்பேன். எனக்கு முன்னவே உங்களுக்காக யோசிக்க கமல் இருக்காரு, சுரபி இருக்காங்க என்று அவள் சொல்லிக் கொண்டு வர, சுரபி ஓகே. அதென்ன கமல் எனக்காக யோசிக்கிறாங்களா? என்பது போல் நேயா கேள்வியாக பார்க்க, திரும்ப உளறிட்டோம் போலவே என்பதாக கயல்விழி முதலில் பயப்பட்டவள், அதான் கல்யாணம் முடிஞ்சிருச்சே அப்புறம் என்ன? கமல் பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம் என்பதாக அடுத்து நினைத்துக் கொண்டாள். ஆனாலும் கல்யாணமாகி ஒரு நாள் கூட முழுசா முடியலையே. எதுவா இருந்தாலும் கமலே விஷயத்த சொல்லி, அவரே முன்ன வந்து நின்னு இவங்கள சமாளிச்சுக்கட்டும். நமக்கு என்ன வந்துச்சு என்று முடிவுக்கு வந்தவள், அதெல்லாம இனி அகன் அண்ணா உங்களுக்காக இருக்காரு. இனி அவர் தானே உங்களுக்கு எல்லாமாவும் இருக்க போறாரு. இனி இப்படி ஒரு ஏக்கம் உங்களுக்கு ஏற்படாம அகன் அண்ணா பார்த்துப்பாரு என்று அவளை யோசிக்க விடாதபடி அகனை உள்ளிழுத்தவள். ஆனால் முழு மனதாகவே அந்த வார்த்தைகளை கூறினாள். இது வேறயா என்று நேயா யோசிக்கும் போதே அகன் அங்கு வந்தவன் கயல்விழி கடைசியாக பேசியதை காதில் வாங்கியபடிதான் வந்தான். ஆனால் முழு விஷயம் தெரியாததால், யார நான் பார்த்துக்கணும் என்று கேட்க, எல்லாம் உங்க மனைவிய தான். நேயா அண்ணி மேல அக்கறை காட்ட யாருமே இல்லன்னு ஃபீல் பண்றாங்க. நீங்க இருக்கும்போது இப்படி ஃபீல் பண்ணலாமா?
அவங்களுக்கு இனி எல்லாம் நீங்க தான்னு சொல்லிட்டு இருந்தேன். நான் சொன்னது சரிதானண்ணா? அண்ணிய இனி நீங்க அக்கறையா பார்த்துப்பீங்க தானே? என்று கயல்விழி கேட்டாள். கண்டிப்பா, நீ சொன்ன மாதிரி அக்கறையா பார்த்துக்கிட்டா போச்சு என்று அகன் கூற, இவர் சொல்றத பார்த்தா ஏதோ வில்லங்கமா சொல்றது மாரி தெரியுதே என்று நேயா யோசித்தாள். அடுத்து என்ன? என்று கயல்விழியின் கேள்வியில் அவளின் யோசனை கலைய, என்ன கயல்மா கேட்குற? எனக்கு ஒண்ணும் புரியல என்று அகன் கேட்டான். இன்னைக்கு என்ன செய்யறதா பிளான் வச்சிருக்கீங்கன்னு கேட்டேன் என்று கயல் பதில் கூறவும், குளிச்சுட்டு ஆஃபீஸ் கிளம்பணும் என்று அகன் பதில் கூற, நானும் அதேதான் என்று நேயாவும் அதையே கூறினாள். நெனச்சேன் நீங்க 2 பேரும் இப்படித்தான் பதில் சொல்லுவீங்கன்னு. நேத்து தான் கல்யாணம் ஆயிருக்கு. இன்னைக்கு உடனே ஆஃபீஸ் கிளம்பணுமா? எங்கேயாச்சும் வெளிய போயிட்டு வரலாம்ல 2 பேரும். அது இல்லாம கொஞ்ச நாளைக்கு இந்த ஆஃபீஸ் வேலையெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு, எங்கேயாச்சும் ஹனிமூன் போறத பத்தி யோசிங்களேன் என்று கயல்விழி கூற, திரும்ப ஆரம்பிச்சுட்டாளா? என்று நேயா யோசிக்க, இப்போ கயல் நம்மள ஹனிமூன் போக வச்சுட்டு தான் மறுவேல பாப்பா போலயே என்பது போல் அகன் யோசித்தான். ஹனிமூன் தானே, அது உடனே போணும்னு என்ன அவசியம்? நீங்க நிற மாசமா இருக்கப்போ, நாங்க எப்படி ஹனிமூன் போ முடியும்? அங்க போனாலும் எங்க மனசெல்லாம் இங்க தான் சுத்திட்டு இருக்கும். நீங்க நல்லபடியா குழந்தைய பெத்தெடுங்க. நாங்க அதுக்கப்புறம் ஹனிமூன் போறத பத்தி யோசிக்கிறோம் என்று நேயா பதில் கூற, அகனும் அதை ஆமோதிப்பது போல் தலையாட்டினான். அதான் கமல் என்னோட இருக்காங்களே, அவங்க என்ன நல்லா பார்த்துப்பாங்க. இன்னும் 1 மாசம் இருக்கு எனக்கு பிரசவம் ஆக. நீங்க அதுக்குள்ள போயிட்டு வந்துர மாட்டீங்களா? என்று கயல்விழி பதில் கூற, இப்போ இதற்கு நேயா எப்படி சமாளிக்கப் போகிறாள் என்பது போல் அகன் அவளது முகத்தை பார்க்க, ஆமா, இவர் இல்லன்னா மிஸ்டர் கமலுக்கு தான் இண்டஸ்ட்ரீஸ்ல நெறைய வேலை இருக்கும். அதையும் பார்த்துக்கிட்டு, உங்களையும் பார்த்துக்கிட்டு அவரால எப்படி சமாளிக்க முடியும்? 1 மாசம் இருந்தாலும் அந்த 1 மாசமும் உங்கள பக்கத்துல நல்லா கவனிச்சுக்கணும். அதுக்கு தான் ஹனிமூன் பத்தி இப்ப எந்த பிளானும் வேண்டான்னு சொல்றேன் என்று நேயா திட்டவட்டமாக கூறினாள். நேயா சொல்றதும் சரிதான் கயல்மா. நாங்க எல்லாம் உன் பக்கத்துல இருக்கிறது தான் இப்ப ரொம்ப முக்கியம். அதனால இப்ப இந்த பேச்ச விடு என்று அகனும் கூற, 2 பேரும் இந்த விஷயத்துல ஒத்துமையா தான் இருக்கீங்க. இப்படியே மத்த எல்லா விஷயத்திலயும் ஒத்துமையா இருந்தா நல்லது தான். சரி, ஹனிமூன் தான் வேண்டாம். இன்னைக்கு ஒரு நாளாவது வேலைய பத்தி யோசிக்காம, எங்கேயாச்சும் வெளிய போயிட்டு வாங்க. அதுவும் என்னோட கட்டாயத்துக்காகலாம் வேண்டாம். உங்களுக்கு விருப்பம்னா போயிட்டு வாங்க என்றவள், சரி நான் போய் டிஃபன் பண்றேன். சாப்பிட்டதும் நான் வீட்டுக்கு கிளம்புறேன் என்று இருவரிடமும் பொதுவாக கூறினாள் கயல்விழி. ஏன் இவ்ளோ அவசரமா கிளம்புறீங்க கயல்? உங்க ஹஸ்பண்ட் தான் ஊருக்கு போயிருக்காங்கன்னு சொன்னீங்களே. அவர் வர வரைக்கும் இங்கே இருக்கலாமே என்று நேயா கேட்க, அண்ணி உண்மையா மனசுக்குள்ள இருந்து தான் இந்த வார்த்தை வருதா? இல்ல எப்போடா இவ வீட்டுக்கு போவான்னு மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு வெளிய இப்படி பேசிக்கிறீங்களா? என்று கயல்விழி கேலியாக கேட்கவும், அப்படி நினைச்சா கண்டிப்பா அத வெளிப்படையாவே சொல்லிடுவேன். இது உண்மையா சொன்னதுதான் என்று நேயா பதில் கூறினாள். ஆனாலும் அந்த மனநிலைமைக்கு உங்கள கொண்டு வர நான் விரும்பல. அது இல்லாம கமல் இன்னைக்கு வந்துருவாரு. கூட கல்யாண வேலையில வீட்ல எல்லாம் போட்டது போட்டபடி இருக்கும். இன்னைக்கு வேலை செய்றவங்க வந்தா ஆள் இல்லன்னா சரியா செய்ய மாட்டாங்க என்று கயல்விழி கூறியவள், காலை உணவு செய்வதற்காக சமையலறைக்கு சென்றதும், பரவால்ல கயல், ஹனிமூன் பத்தி பேசுனது சூப்பரா சமாளிச்ச. நானா இருந்தா அவள காயப்படுத்தக் கூடாதுன்னு இதுக்கு ஒத்துக்கிட்டு இருந்திருப்பேன் என்று அகன் கூற, எல்லா நேரமும் எமோஷனலாவே முடிவெடுக்கக் கூடாது. அந்த நேரம் கொஞ்சம் புத்திசாலித்தனமாவும் யோசிக்கணும். இப்ப நான் யோசிச்சு பேசினது போல என்று அவள் பதில் கூறினாள். ம். அப்படி புத்திசாலித்தனமா அன்னைக்கு கயல ஹேண்டில் பண்ணியிருந்தா, இன்னைக்கு நீ இப்படி என்கிட்ட பேசிட்டு நின்னுட்டு இருந்திருக்க மாட்ட என்று அவன் சொல்லவும், அதுக்கு என்ன பண்றது? அது உங்க தலையெழுத்து. மாத்த முடியாது என்று அவளும் விடாமல் பதில் பேசினாள். உண்மதான். உன்கிட்ட மாட்டணும்னு என் தலையில எழுதியிருக்கு என்று ஒத்துக்கொண்டவன், ஆனாலும் கயல் ஹர்ட் ஆன மாதிரி தான் தோணுது என்று சொல்ல, இது ஹர்ட் ஆறதில்ல. அவங்களுக்கு உண்மை புரியுது. ஆனாலும் நமக்குள்ள எல்லாம் நார்மலா இருக்கணும்னு ஒரு எதிர்பார்ப்பும் இருக்கு. அதுக்காக என்ன செய்ய முடியும்? வேணும்னா உங்க தங்க ஹர்ட் ஆகாம இருக்க நாம ஹனிமூன் போலாமா? என்று அவள் கேட்க, எனக்கு ஆஃபீஸ்க்கு கிளம்பணும். நான் போய் குளிச்சுட்டு ரெடியாறேன் என்று சொல்லிவிட்டு அவன் அங்கிருந்து சென்றுவிட, அவளும் ஒரு புன்னகையோடு கயல்விழிக்கு உதவ சமையலறைக்கு சென்றாள். பின் மூவரும் காலை உணவு உண்டவுடன் கயல்விழி வீட்டிற்கு கிளம்ப தயாராக, நான் உன்னை வீட்ல டிராப் பண்ணட்டுமா கயல்மா? என்று அகன் கேட்க, இல்லண்ணா, கல்யாணத்துக்காக கார் ஓட்ட கமல் ஒரு டிரைவர் ஏற்பாடு பண்ணியிருந்தாங்களே, அவர வீட்லேருந்து எங்க கார எடுத்துட்டு வர சொல்லியிருந்தேன். அவரும் இப்ப நம்ம வாசல்ல தான் காத்துக்கிட்டு இருக்கிறாரு. நான் அந்த கார்லயே போயிடுறேன் என்று கயல்விழி கூறவும், அகனும் அதை ஏற்றுக்கொண்டான். அகனும் நேயாவுமே அலுவலகத்திற்கு செல்வதைப் போல் உடை அணிந்திருக்க, நீங்க 2 பேரும் ஆபீஸ் கிளம்பியாச்சா? என்று கயல்விழி ஒருவித ஏமாற்றத்தோடு கேட்க, ஏனோ அவளிடம் ஆமாம் என்று சொல்ல அகனுக்கு மனம் வராமல்,
நானும் நேயாவும் கோயிலுக்கு போயிட்டு அப்படியே ஆஃபீஸ்க்கு போலான்னு இருக்கோம் என்று கூறினான். அதில் மகிழ்ச்சி அடைந்தவளாக, போயிட்டு வாங்கண்ணா என்று கயல்விழி சிரிப்புடன் கூறியவள் கிளம்பிச் சென்றாள். ஹனிமூன் விஷயம் தான் மறுத்துட்டோம். அதான் கயலுக்காக இந்த சின்ன விஷயமாவது செய்வோன்னு தோணுச்சு. உனக்கு விருப்பம் இல்லன்னா வேண்டாம் என்று கயல்விழி சென்றதும் அகன் நேயாவிடம் கூற, அவங்க கிட்ட சொல்லிட்டு அப்புறம் போகாம இருக்கிறது தப்பு. கோயிலுக்கு தானே, பரவால்ல போலாம் என்று நேயாவும் அதற்கு ஒத்துக்கொள்ள இருவரும் கோவிலுக்கு கிளம்பி சென்றார்கள்.